சென்னை, மதுரை, ஈரோடு, கோவை, சேலம், விருதுநகர் உட்பட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கள விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். சாலமன், இப்போ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரைக்கும் என்ன நிலவரம்? சென்னையில் மொத்தம் எத்தனை இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது? கோவை, ஈரோடு, விருதுநகர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் இன்று காலை 11 மணி முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அரசு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளும் தனியார் கட்டுமான நிறுவனங்கள் தொடர்பான இடங்களில் இச்சோதனை நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கட்டுமான நிறுவனங்கள் தொடர்பான அலுவலகம், நிறுவனத்தின் உரிமையாளர், வீடுகள் ஆகியவற்றில் இந்த சோதனையானது 100க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இச்சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமைந்தகரை, கீழ்ப்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த தனியார் கட்டுமான நிறுவனம் தொடர்பாக சோதனை மேற்கொண்டு வருகிறது. ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சிஎம்கே ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம், ட்ரினேவா ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் உள்ளிட்ட தனியார் கட்டுமான நிறுவனம் தொடர்பான இடங்களில் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமைந்தகரை செல்லம்மாள் தெருவில் செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தின், அதாவது சிஎம்கே ப்ராஜெக்ட் நிறுவனத்தின் இடங்களில் மொத்தம் 5க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிறுவனமானது, சிஎம்கே ப்ராஜெக்ட் நிறுவனமானது குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடம், அவரது மண்டபம் ஆகியவற்றையும், பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் உள்ள கட்டுமானங்கள், கொச்சினில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகம் ஆகியவற்றை இந்த நிறுவனமானது கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ரயில்வே மற்றும் மெட்ரோ பணிகளையும் இந்நிறுவனம் கையாண்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதே போல கீழ்ப்பாக்கம் ஈகா திரையரங்கம் மற்றும் சின்னிப்பாளையம் குழந்தைசாமி பாலசுப்ரமணியம் மற்றும் சின்னிப்பாளையம் குழந்தைசாமி வெங்கடாச்சலம் ஆகிய இருவரும் சேர்ந்து இந்த சிஎம்கே ப்ராஜெக்ட் நிறுவனத்தை நடத்தி வருவதும் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர்களுக்கு தொடர்பான இடங்களில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சோதனை செய்யும் இடங்கள் இன்னும் அதிகரிக்கலாம் எனவும் வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு வந்தனின் அடிப்படையாக வைத்து இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் இந்த சோதனையானது 2 நாட்கள் நீடிக்கலாம் எனவும், 2 நாட்களுக்கு பிறகு இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் கணக்கில் வராத சொத்து ஆவணங்கள் குறித்த விவரங்கள் வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.